இஸ்லாத்துல கணவன் தன்னுடைய மனைவியை எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு தெரியுமா? மனைவி என்பவள் கணவனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதமான மனைவியை பேணி பாதுகாக்கணும். இது பல கணவர்களுக்கு புரியறதே இல்ல. கணவரோ அல்லது கணவன் வீட்டாரோ மனைவியை வார்த்தையாலோ செயலாலேயோ துன்புறுத்துவது இஸ்லாத்துல கடுமையா தடை செய்யப்பட்டிருக்கு. மனைவியை அடிமை மாதிரி நடத்துறது, வார்த்தையால காயப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அச்சுறுத்துறது, கேலி கிண்டல் பழி பேசுதல், மத்த பெண்களை வச்சு ஒப்பிடுறது, இழிவா பேசுறது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில மிகப்பெரிய தீங்காகும். இதுக்கெல்லாம் மறுமையில கேள்வி கணக்கு இருக்கு. கணவர் வீட்டாருங்க மனைவிடத்துல இப்படி எல்லாம் நடந்துகிட்டா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கே. கணவன் தான் தன் மனைவியை பாதுகாக்கணும், மரியாதையோட நடத்தணும். மனைவி கிட்ட போய் யார் எது சொன்னாலும் பொறுத்துக்கோ அப்படின்னு அநியாயத்தை நியாயப்படுத்த கூடாது. பொறுமை மனைவிக்கு மட்டும் இருந்தா போதாது, கணவருக்கும் கணவர் வீட்டாருக்கும் இருக்கணும். மனைவி ஏதாவது தவறு செஞ்சா அது எல்லாரும் முன்னாடியும் சுட்டி காட்டாம அவங்க தனிமையில இருக்கும்போது சுட்டி காட்டுங்க. பொறுமையா எடுத்து சொல்லுங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, உங்களில் சிறந்தவர் தன் மனைவியிடம் சிறந்தவராக இருப்பவரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.